இங்க ஒரு லேடி அவ ஹஸ்பண்டுக்காக வகை வகையா சாப்பாடு செஞ்சு அவரோட ஆபீஸுக்கு கொடுத்து விட அந்த பாக்ஸ் மாறி போய் வேற ஒருத்தர் கையில கிடைக்குது. அவருக்கு எப்பவும் ஹோட்டல்ல இருந்ததா சாப்பாடு வரும். அன்னைக்கு அந்த சாப்பாடோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சு போய் மொத்தமா காலி பண்ணி அனுப்புறாரு. வீட்டுக்கு வந்த பாக்ஸை திறந்து பார்த்த அந்த லேடியும் பாக்ஸ் காலியா இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா. ஏன்னா அவ ஹஸ்பண்டுக்காக அவ தினமும் செஞ்சு கொடுக்குற சாப்பாடு அப்படியே தான் வீட்டுக்கு வரும். ஏன்னா அவளோட ஹஸ்பண்டுக்கும் அவளுக்கும் இடையில பிடிப்பே இல்லாம கடமைக்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியான சந்தோஷத்துல ஹஸ்பண்டுக்காக ஃபுல்லா மேக்கப் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவன் எப்பவும் போல சிறு சிறுன்னு முகத்தை வச்சுதான் வீட்டுக்கு வரான். என்ன இன்னைக்கு என்னோட சமையல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போலன்ட்டு சொல்ல அந்த உருளைக்கிழங்கு பொரியல் தானே அவன் சொன்னதும் அப்பதான் லஞ்ச் பாக்ஸ் மாறி போயிருக்குன்ற விஷயமே அந்த லேடிக்கு தெரிய வருது. மறுநாள் சாப்பாட்டோட சேர்த்து ஒரு லெட்டரையும் அந்த லேடி அனுப்பி வைக்கிறா. அதுல என் ஹஸ்பண்டுக்காக சமைச்சு அனுப்பின சாப்பாடு உங்களுக்கு மாறி வந்திருக்கு, அதை நீங்க ஃபுல்லா சாப்பிட்டு அனுப்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ்னு போட்டிருக்கோம். ஒருவேளை அந்த லெட்டர் அவ ஹஸ்பண்டுக்கு கிடைச்சா கூட பொசசிவ்னஸ்ல இவ மனசுல என்ன இருக்குங்கிறத அவனால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறா. இந்த தடவையும் லஞ்ச் பாக்ஸ் மாறி தான் போயிருக்கும். அவரும் சாப்பாடை சாப்பிட்டுட்டு பதில் கடை தான் அனுப்பி வைக்கிறாரு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு இதை படிச்ச அந்த லேடிக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவளோட சமையலுக்கு அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்றா. இதுக்கப்புறம் டெய்லியும் வகை வகையா சமைச்சு அனுப்புறா. இப்படியே 2 பேருக்குள்ளயும் அந்த லெட்டர் மூலமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளருது. அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை இப்படி லெட்டர் மூலமா பரிமாறிக்கிறாங்க. இது மூலமா அந்த நபருக்கு ஒய்ஃப் இறந்து போய் இப்ப தனிமையில தான் இருக்காருன்ற விஷயம் அந்த லேடிக்கும் தெரிய வருது. ஒரு நாள் அந்த லேடிக்கு அவ ஹஸ்பண்ட் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத கண்டுபிடிக்கிறா. அதனால அவ எல்லாத்தையும் விட்டுட்டு பூட்டானுக்கு போயிடலான்னு முடிவெடுத்து அதையும் லெட்டர் மூலமா அந்த நபருக்கு தெரியப்படுத்த அந்த நபரும் நானும் பூட்டான் வரலாமான்னு கேட்டு அனுப்பிச்சிருக்காரு. அதனால 2 பேரும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணி அந்த நபர் தன்னோட தோற்றத்தையும் தனக்கு வயசாயிடுச்சோன்னு மனசுல ஒரு மாதிரி உறுத்த காஃபி ஷாப்புக்கு போயும் அந்த லேடியை பார்க்காம வந்துடுறாரு. மறுபடியும் லெட்டர் மூலமா இந்த விஷயத்த சொல்லிட்டு ஊரை விட்டே போலான்னு கிளம்ப இந்த பக்கம் அந்த லேடி இவரோட ஆபீஸ் அட்ரஸ கண்டுபிடிச்சு அங்க வந்து பார்த்தா அவர் இல்ல. இதனால மனசுடைஞ்சு போன அந்த லேடியும் வீட்டுக்கு போயிட அப்ப அந்த நபர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஊருக்கு போற பிளான கேன்சல் பண்ணிட்டு திரும்பவும் அவரோட வீட்டுக்கே போயிடுறாரு. இப்ப அவரும் அந்த லஞ்ச் பாக்ஸ் மூலமா இந்த லேடியோட அட்ரஸ தேட ஆரம்பிக்கிறாரு.